வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு பருப்பு பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா பிரமாதமாக இருக்கும். மதுரையில் மீனாட்சி பவன் ஹோட்டலில் பருப்பு பொடியும் நெய்யும் சுட சுட சாதமும் கொடுப்பாங்க இந்த ஃபுல் மீல்ஸில். அந்த பருப்பு பொடிக்காகவே அங்கே சாப்பிட போவோம். வாங்க பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே 1 கப் அளவு துவரம்பருப்பு போட்டு அதை மீடியம் ஹீட்டில் நிதானமாக அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். அடுத்து அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாசிப்பருப்பு 1/2 கப் அளவு நாம் அதையும் இப்போது மீடியம் ஹீட்டில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த கப்பு அளவு நமக்கு தேவையான ஒரு கிண்ணமோ டம்ளரோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையும் வந்துடுச்சு. அதை எடுத்து அதே பிளேட்டில் நாம் கொட்டிக்கலாம். இந்த பிளேட்டில் கொட்டும்போது ஆறுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் நாம் மீடியம் ஹீட்டில் நிதானமாக வறுப்போம். இப்போது ஒரு பாதி அளவு அந்த கடலைப்பருப்பு வறுபட்டோன்னே காரத்துக்கு ஒரு 6 சிவப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பெரட்டிட்டு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை முதலே வறுத்தது தான். இதை ஒரு பெரட்டிட்டு சூடு வந்தோன்னே நாம் எடுத்து கொட்டிடலாம். இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நாம் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த காரம் மிதமான காரமாக இருக்கும். நல்ல காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சூட்லேயே. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை கொரன்னு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு பொடி சாதத்தில் மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் நாம் பொரியல் செய்யும்போது ஒரு 2 டீஸ்பூன் கடைசியில் தூவினோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் அல்லது ஒரு சம்படத்தில் இதை போட்டு மூடி வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது ஒரு ட்ரையான ஸ்பூன் அதிலே போட்டு வச்சிடணும். ஈர ஸ்பூன் போட்டால் வீணாக போயிடும். நல்ல ட்ரையான ஸ்பூனை அந்த டப்பாலையோ அந்த பாட்டிலையோ போட்டு வச்சுட்டு நமக்கு தேவைன்றப்ப நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பொடி தாராளமாக 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 6 மாதம் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். இந்த பொடியில் நாம் 4 வகை பருப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்டானதும் கூட. நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி இந்த பருப்பு பொடியையும் போட்டு கிளறி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சோன்னா லஞ்ச் பாக்ஸ் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இந்த பருப்பு பொடி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.